எல்லோருக்கும் வணக்கம். உலக சங்கம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஒரு அற்புதமான ஒரே புதுகுலமா இருக்கு. அந்த எனர்ஜெட்டிக்கா இருக்கு. அதெல்லாம் இப்பதான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் எங்க லெவலில் மட்டும் அடங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா இஎம்ஐ லோனு வாழ்க்கை இப்படி போயிடுறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம். இப்ப நீங்க இருந்தாதான் உண்டு. அதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்க உண்மை. வாழ்க்கையுடைய தத்துவம் அதுதான். நம்ம பழைய நினைவுகள் என்ன நினைப்போம்? பழைய நினைவுகள் நினைச்சு பாத்தீங்கன்னா அப்படியே யோசிப்போம், சே இதுக்காடா நம்ம அப்ப அழுதோம் அப்படியே சிரிப்போம். இப்ப நினைச்சிட்டு இத போய் நம்ம லவ் லெட்டர் கொடுத்த மேடம் சொன்னாங்களே, அது மாதிரி லவ் லெட்டர் கொடுத்துருப்பாங்க பசங்க. அப்புறம் நம்ம ரொம்ப அழுதுருப்போம், ஐயோ காதல் தோல்வி ஆயிடுச்சேன்னு. அப்புறம் பார்த்தா இதுக்கு போய் நம்ம அழுதோம், இப்ப சிரிப்போம். அதே நேரத்தில் அப்ப சிரிச்சிட்டு இருப்போம் பாருங்க, அதை நினைச்சு இப்ப அழுவோம். இப்ப கண்ணீர் விடுவோம், ஆஹா அந்த ஒரு காலம் நமக்கு போயிடுச்சுன்னு. உங்களுக்கு அற்புதமான ஒரு இன்ஸ்டியூட் கிடைச்சிருக்குது உங்களுக்கு. அகாடமி மியூசிக் அண்ட் டான்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. இசையும் நடனமும் ரொம்ப முக்கியம். இசை ரொம்ப முக்கியம். நடனமாவது எப்படி ஒரு சின்ன பீட்ல ஆட ஆரம்பிச்சிடலாம். அவங்களே உசிலம்பட்டி பெண்குட்டி அவங்களே ஆடுவாங்க சொல்லப்படுது. அதனால அவங்க ரொம்ப அற்புதமா பேசுறாங்க. எனக்கு ஆச்சரியமா ஆயிடுச்சு. ஒரு போலீஸ் ஆபீசர் பேச ரொம்ப உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ரொம்ப நல்ல இன்ஸ்பிரேஷனா இருக்கு மாணவர்களுக்கு பேசுறேன். நீங்க சொன்னீங்கல்ல குழந்தைகள் என்ன ஆகணும்னு. நான் ஒரு படத்தோட டைலாக் சொல்லுவேன், நானும் எங்க அப்பா மாதிரி டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அப்படியா உங்க அப்பா டாக்டரா? இல்ல அவரும் ஆசைப்பட்டாரு ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி அந்த என்ன குழந்தைங்க நினைக்கிறாங்களோ அது ஆகணுன்றது அந்த கரெக்டான கருத்து. அது நிறைய பேர் இப்ப சொல்றது இல்லை. எல்லாரும் பசங்களை போட்டு திணிச்சு உயிர் எடுத்து ஒரு வழி ஆயிடுறாங்க. ஆனா இனிமே கொஞ்சம் கொஞ்சம் காலம் மாறி போயிடும். இப்ப இருக்கிற பசங்க அப்படி இல்லை, கொஞ்சம் ரொம்ப ஃபார்வேர்ட். நம்ம ஒண்ணு பெருசா தெரிஞ்ச வேலை அவசியம். நம்மளால மதிக்கிறதே கிடையாது பசங்க இல்லையா? நமக்கெல்லாம் கம்ப்யூட்டர் அவளுக்கு தெரியாது. ஏதோ ஒண்ணு ஹேங் ஆயிடுச்சுன்னா கூப்பிடுவோம் பசங்களை, டேய் தினம் நின்று போச்சு வாடா, நேரம் வருவான், மோசம் வாங்குவான், கட்டுவான், அது எப்படி பண்ண சொல்லி கொடுறா அப்படின்னு. அதெல்லாம் உங்களுக்கு வராது டாடி, வேலையை பார்த்துட்டு போங்க. கிண்டல் பண்ணுவாங்க பசங்க. அப்படி ஆயிடுச்சு. பசங்க அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. ஏன்னா நம்மளோட ரொம்ப ஃபார்வேர்ட் அவங்க. எல்லா விஷயமும் அப்படிதான். சின்ன சின்ன விஷயத்தையும் கூட டக்கு டக்குன்னு அப்பாட்டு போயிட்டே இருக்க. உங்களுக்கு வராதுன்னு சொல்லிட்டு நம்மள சொல்லிட்டு அப்ப என்ன கேட்பாருங்க. நான் கேட்பேன், என்னடா இது 4G 5G என்னடா இது? நீங்கெல்லாம் எப்படி டாடி அந்த காலத்துல வாழ்ந்தீங்க? ஒரு 4G கிடையாது, ஒரு 2G கிடையாது, ஒரு 5G கிடையாது, ஒரு இன்டர்நெட் கிடையாது, நெட்வொர்க் இல்லை. எப்படி நீங்களாம் வாழ்ந்தீங்க அந்த காலத்துல? கிட்ட போன பசங்க. அப்ப நான் சொல்ல ஒண்ணு இல்லடா, எங்களுக்கு குருஜின்னு ஒருத்தர் இருந்தாரு. 4G தேவையில்லை, 5G தேவையில்லை, 2G தேவையில்லை. அந்த குருஜி ஒரு அறை விடுவாரு, எல்லா நெட்வொர்க்கும் தானே ஓப்பன் ஆயிடும். உண்மை. ஏன்னா வாத்தியார்களுக்கு மதிக்க வேண்டிய காலம் அப்போ அப்படி இருந்தது. இப்பெல்லாம் அப்படி மதிக்கிறாங்களா? மதிக்கிறதே இல்லை இல்லையா? முன்னெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, மாதா பிதா குரு தெய்வம். ஆனா இப்ப அப்படி இல்லை. மாதா பிதா கூகுள் தெய்வம். குருவே தேவையில்லை, எது கேட்டாலும் தட்டிடலாம். வீட்டுல பட்டு சொன்னேம்மா கொஞ்சம் ரசம், நல்ல ரசம் வந்து நெய்மா அப்படின்னு. பார்த்தா கம்ப்யூட்டர் உட்காந்துருக்கிறான். ஆமா ரசம் தானே விற்க சொல்லி, இப்ப கம்ப்யூட்டர் இருக்க. அதான் பார்த்துருக்கேன் கூகுள்ல எப்படி ரசம் வைக்கிறது. ரசம் எப்படி விற்குதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க லேடிஸ். அப்புறம் அது வேற கேட்குது, மிளகு ரசமா தக்காளி ரசமா? ஒன்றை தக்காளி ரசம் எத்தனை, ஒரு நாள் இருக்கா 2 நாள் இருக்கா, 2 பேர் 3 நாளுக்கு சேர்த்து பண்ணமா? இப்படி இவ்வளவு கேள்வி கேட்டுட்டே வருது. அதுக்குள்ள எனக்கு பசி ஆயிடுச்சு, நான் போயிட்டேன், தண்ணி சாப்பிட்டு போயிட்டேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால வாழ்க்கையில ரொம்ப நாகரிகம் வளர்ந்துருச்சு. அதனால சென்டிமெண்ட் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. அந்த ஃபீலிங், அந்த பாசம், அந்த பரிவுலாம் ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அது வந்து கொஞ்சம் வளர்த்துக்குங்க. ஏன்னா அம்மா, எந்த அம்மாவும் தனக்காக சமைச்சதே இல்லை சாப்பிட்றதுக்காக. எந்த தாயும் தான் சாப்பிடணும்னு சமைக்கிறது இல்லை, குழந்தைங்க சாப்பிட சேர்ப்பாங்க. அதே மாதிரி எந்த தந்தையும் தனக்கு வேணும்னு சம்பாதிக்கிறது இல்லை, பசங்களுக்காக சம்பாதிக்கிறாங்க. அதான் அம்மா அப்பா வந்து மறந்துடாதீங்க. வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அதை நீ என்னைக்கு செய்றீங்களோ சென்டிமெண்ட் தானே உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிடும். நல்ல விஷயங்கள். இசை என்பது சாதாரண விஷயம் இல்லை. நான் நிறைய படங்கள் இசை டைரக்ட் பண்ணியிருக்கேன், நிறைய படத்துக்கு கோஆர்டினேட்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய படங்கள் நடித்திருக்கிறேன். உங்க தலை அஜித் அவருக்கு இசை இளையராஜா இசையமைத்த ஒரே படம் நான் இயக்கிற தொடரும் படம் தான். அதான் ஃபர்ஸ்ட் படம். ஒரே படம் தான் இது வரைக்கும் அஜித்துக்கு இளையராஜா மியூசிக் பண்ணிருக்காரு.
ஆனா அதுக்கு முன்னாடி பாண்டியன் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், நிறைய பண்ணியிருக்கிறேன், நிறைய வாழ்க்கையில நிறைய போராடி இருக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி அதெல்லாம் சொல்லணும்னா பெரிய கதை இருக்கு. எப்பவுமே வாழ்க்கை என்பது போராட்டம். தோல்வியில் விழுவது பெரிசல்ல, விழுந்து கிடக்கூடாது, எழுந்துடணும். அதான் போராட்டம். என்ன பண்ணலாம் ஜெயிச்சிடலாம். எனக்கு வாழ்க்கையில எல்லாமே தோல்விதான். நான் ஆரம்பிச்ச முதல் நாள் ஒரு படம் 3 நாள் ஷூட்டிங் நின்று போச்சு. அப்புறம் 5 நாள்ல ஒரு பூஜை போட்டு நின்று போச்சு. ஒரு படம் சென்சார் பண்ணிட்டாங்க, அதை நம்பி கல்யாணமே பண்ணிட்டேன். டைரக்ட் ஆயிட்டேனே, எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டேன் தைரியமா. நான் கல்யாணம் பண்ண பொண்ணு வந்து PS தீபாவளி பெரிய மியூசிக் டைரக்டரோட பொண்ணு. அவங்க வேற டைரக்டர் நினைச்சு கொடுத்துட்டாங்க பொண்ணு. படம் வரல. என்ன பண்ணுவீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. செப்டம்பர் 11 கல்யாணம், அதே டேட் தான் சூர்யா ஜோதிகா கல்யாணம், ஞாபகம் வச்சுங்க. அதே டேட் தான் ட்விட்டர் அடிச்சுது, அதையும் ஞாபகம் வச்சுங்க. அப்போ முதல் பையன் பிறக்கிறான், எல்லாம் ஒரே அதிர்ஷ்டம்ன்றாங்க. டேய், முதல் பையன் பிறந்துட்டான், செப்டம்பர் 11 பிறக்கிறான், லக்கு தான் ஒரு படம் வரும்னாங்க. படம் வரல. 2ஆம் பையன் பிறக்கிறான். இது 87 நான் சொல்ற கதை. இப்ப 91 நான் சொல்ற கதை. 91 ஒரு படம் பண்றேன், அதுவும் பண்றேன். முடிச்சோன்னு பார்த்தா 2ஆம் பையன் பிறக்கிறான். அப்ப சொல்றாங்க, டே 2ஆம் பையன் தான் தாய்க்கு தலைமகன், தந்தைக்கு கடைமகன், நிச்சயமா வந்து படம் பெரிய ஆள் ஆகிடுவேன். பையன் பிறந்தான், ஸ்கூல் போனான், காலேஜ் போனான், கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை கூட பிறந்துச்சு, இன்னும் படம். புரியுதுங்களா? என்ன சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அப்ப எவ்வளவு வேதனை நான் பட்டிருப்பேன். ஆனா அந்த வேதனையோட நிற்க கூடாது. மறுபடியும் போராடினேன், மறுபடியும் அசிஸ்டன்ட் வேலை செஞ்சேன். டைரக்டர் ஆகிட்டோம்னு அந்த கர்வம் இல்லை. வாழ்க்கையில முன்னேறனா முதல்ல நீ செய்ய வேண்டியது உங்க ஈகோவை அழித்து விட வேண்டும். நான் பெரிய ஆளு, பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு, தாழ்மை உள்ளவன் உயர்த்தப்படுவான். அதான் உண்மை. எவ்வளவு தாழ்ந்து போய் அவ்வளவு உயர்த்து. சொல்லுவாரு, அவமானங்களை சேகரித்து வச்சுங்க, எவ்வளவு வேணாலும், எவ்வளவு வேணா போய் அவமானப்படுங்க, தப்பு இல்லை. அதான் உங்க வெற்றிக்கு படியாது. அதான் உண்மை. அதனால எப்படி தோல்வி அடைஞ்சாலும் சரி, கவலைப்படாதீங்க, வெற்றி நமக்கு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மட்டும் தேவை மனுஷன். அதனால நிச்சயமா உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இசையில இந்த இடத்துல இருந்து பெரிய பெரிய இசையப்பாளர் வரணும், ரகுமான் வரணும், ஒரு இளையராஜா வரணும், ஏன் ஒரு அனிருத் கூட வரணும். எல்லாம் பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் வருவாங்க, பெரிய பெரிய இசைக்கலைஞர் வருவாங்க. அந்த அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அகாடமி கிடைச்சிருக்கு. அதை கரெக்டா பயன்படுத்திங்க. எது இருந்தாலும் மனசுல ஒரு ஆர்வம் இருக்கணும். சும்மா எங்க அப்பா அம்மா அமிச்சாங்க வரக்கூடாது. பிடிக்கல மேடம் சொன்ன மாதிரி அது விட்டுறணும். பிடிச்சா மட்டும்தான் வரணும். இல்லை அடிக்கிறாங்க, அதனால வந்துட்டா வந்தா வாழ்க்கையில முன்னேற முடியாது. நமது உடல், உயிர், மனம் எல்லாமே ஒரே பாதையில போனதான் ஜெயிக்க முடியும். அதனால நிச்சயமா வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தருவாங்க. ஒரு அற்புதமான ஒரு இன்ஸ்டியூட் கிடைச்சிருக்கு, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்னை இங்க அழைத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சார் கூஸ் பம்ப்ஸ் அவ்வளோ இருக்குங்க. சொல்றாங்க எப்படி சார்? எப்படி அப்படியேதான். Okay, let us give a big round of applause again. Now I would like to call upon Mr. Satya Guru, who is the bridge in connecting Club Academy with our extinguished. Yeah, Sandhya Guru on stage. Mr. Sandhya Guru on stage. So he is the bridge who connected Club Academy.